அம்மாவும் மகளும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அம்மாவிற்கு தொடர்ந்து 3-4 நாட்கள் கடுமையான காய்ச்சல் இருந்ததால் மகள் தன் அம்மாவை மருத்துவர்களிடம் அழைத்து சென்றிருக்கிறாள். மருத்துவர்கள் அம்மாவை பரிசோதித்துவிட்டு ஊசி மருந்து மாத்திரைகள் வழங்குகிறார்கள். ஒரு மருத்துவர் கூறுகிறார், அம்மா, உங்களுக்கு இவ்வளவு காய்ச்சல் இருக்கிறது, ஆனாலும் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக காட்டிக்கொள்கிறீர் என்று கூறுகிறார். ஆமாம் ஐயா, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் முடிந்தவரை தாக்கு பிடிப்பேன். என் பிள்ளைகள் முன்பு நான் காட்டிக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டு வெளியில் வந்து இருவரும் தேநீர் கடையில் தேநீர் குடிக்கிறார்கள். அங்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வந்து, நீங்கள் மட்டும் தேநீர் குடித்தால் போதுமா, எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். உடனே நான் வாங்கி தருகிறேன், வாருங்கள் என்று அம்மா கூறுகிறாள். எனக்கு தேநீர் வேண்டாம், சாப்பாடு தான் வேண்டும் என்று அந்த நபர் கூறுகிறார். உடனே சாப்பாட்டையும் வாங்கி தருகிறாள் அந்த அம்மா. அந்த நபர் அந்த சாப்பாட்டை கீழே கொட்டி விடுகிறார். உடனே அந்த அம்மாவும் மகளும் மிகவும் வருத்தத்தோடு பார்க்கிறார்கள், இவ்வளவு சாப்பாடும் வீணாகி விட்டதே என்று. அங்கு ஒரு நாய் வந்து அனைத்து உணவுகளையும் சாப்பிடுகிறது. சிதறி கிடந்த உணவுகளை எறும்புகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அந்த அம்மாவும் மகளும் மனதை திருப்தியாக்கி கொண்டு, இந்த உணவு வீணாகிவிட்டதே என்று வருத்தப்பட்டோம், ஆனால் இந்த நாயும் அந்த எறும்புகளும் வந்து சாப்பிட்டு பசியாறுகிறது, மிக்க சந்தோஷம் என்று அம்மாவும் மகளும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். அம்மா கூறுகிறாள் தன் மகளிடம், இறைவன் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உணவை யார் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பது இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். அதனால்தான் இந்த உணவு அந்த நபருக்கு சென்றடையாமல் இந்த நாயும் இந்த எறும்புகளும் சாப்பிட்டு பசியாற உதவியது என்று அம்மா தன் மகளுக்கு கூறிக்கொண்டே வருகிறார்கள். இதுதான் உண்மை. யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உணவை யார் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானிப்பது.